பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு ஒரு கவலை தரக்கூடிய ஒரு நியூஸ் ஒன்று இருக்கிறது. என்ன நியூஸ்ன்னு கேட்டால், ஈரானுடைய கப்பற்படைக்கு சொந்தமான ஒரு கப்பல், இராணுவத்துக்கு சொந்தமான ஒரு கப்பலில் ஒரு 180 பேர் இலங்கை காலின்ற பக்கத்தில் போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த கப்பல் மூழ்கிருச்சு. மூழ்கின உடனே அது அந்த இராணுவத்துக்கு சொந்தமானது, ஈரான் இராணுவத்துக்கு சொந்தமானது. மூழ்கின உடனே என்ன செய்கிறாங்கன்னா, ஆபத்துன்னு சொல்லி அவங்க வயர்லெஸ் மூலமாக, பக்கத்தில் இலங்கை தான் இருக்குது, இலங்கையிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கடல், அங்கனக்குள்ளே அந்த கப்பல் மூழ்குது. மூழ்கணும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எங்களுக்கு உதவி வாங்க அப்படின்ட்டு இவங்க கூப்பிட்றாங்க. உடனே அது எல்லா சர்வதேச ஒப்பந்தம் இருக்குது. இக்கட்டில் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க அழைச்சாங்கன்னா உடனே போகணும், யாராக இருந்தாலும் போகணும் அப்படின்ற ஒரு ஒப்பந்த அடிப்படையில் இதை கேட்டோன்னு செஞ்சாங்கன்னா, இலங்கை இராணுவம் உடனே ஹெலிகாப்டர்லையும் படகுகளையும் எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்க, அவங்க அழைச்ச இடத்துக்கு போய் பார்த்தா ஒரு இல்லை மிதக்கிறாங்க தண்ணீரில். நீச்சல் தெரியாதவங்கலாம் முறைப்பட்டால் 35 பேரை தான், 180 பேரில் 180 பேர் இருந்திருக்கிறாங்க. 35 பேரை உசுரோட காப்பாற்றி கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு உடலாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியும் ஒரு 180ல் 35 40 போணுச்சுன்னு சொன்னால் ஒரு 140 அளவுக்கு இறந்துட்டாங்க. இது என்னத்தினால இறந்தாங்கன்னு தெரியலை. ஆனால் இதை இலங்கை அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், அது எந்த ஒரு தாக்குதல்னால அது மூழ்கினதாக இங்கே தெரியலை, அது கடல் விபத்துனால மூழ்கினதாக தான் நினைக்கிறோம் அப்படின்னு இலங்கை அரசாங்கம் சொல்லுது. ஆனால் அமெரிக்காவோட அந்த செய்தி தொடர்பாளர் பகிரங்கமாக அறிவிச்சிருக்கிறாங்க, நாங்கள் தான் நீர்மூழ்கி கப்பல் வழியாக அந்த இதை நாங்கள் என்ன செஞ்சோம், அடித்தோம். நீர்மூழ்கி கப்பலை கொண்டு போய் அந்த ஈரானுடைய அது 180 பேர் இருக்கான, எவ்வளோ பெரிய கப்பல் அது. ஆனால் விமானம் தாங்கி கப்பல் கிடையாது, அதில் உள்ள எல்லாமே இருக்கும். துப்பாக்கி பீரங்கி தாக்கக்கூடியது, ஏவுகணை தடுக்கிற எல்லாமே இருக்கு. மேலே விமானத்தை அடிக்க வைப்பாங்கல்ல, அப்படி ஒரு கப்பல் கிடையாது. அந்த மாதிரி ஒரு கப்பலை நாங்கள் என்ன செஞ்சோம், அங்கே வச்சு நீர்மூழ்கி கப்பலை வைத்து மூழ்கடிச்சிட்டோம், கம்ப்ளீட்டாக காலி ஆகிட்டாங்க அப்படின்னு ஒரு பெருமையை அவங்க அறிவிக்கிறாங்க. ஆனால் இதில் என்னென்னு கேட்டால், இது இலங்கை அரசாங்கம் அது விபத்தில் ஏதோ கப்பலில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு மூழ்கின மாதிரி அவங்க சொல்கிறாங்க, யாரும் தாக்குன மாதிரி தெரியலைங்கிறாங்க. இலங்கை தான், அவங்க தானே நேரம் போய் பார்க்குறாங்க, அது மூழ்கிக்கொண்டே இருக்குது, நேரம் மூழ்கி இருக்கும், அது மூழ்கிக்கொண்டே இருக்குது. ஆனால் இப்போ அமெரிக்காக்காரன் என்ன செய்கிறான்னு, நாங்கள் அடிச்சுவிட்டோங்கிறோம். ஆனால் இது இவ்வளோதான் விஷயங்கள் இருக்குது, இதுக்கு மேலே ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இதில் விஷயம் என்னென்னு கேட்டால் பெரிய மர்மமாக தெரியுது. என்ன மர்மம்னு கேட்டால், ஈரானுக்கும் இலங்கைக்கும் 3500 கிலோமீட்டர் இருக்குது கடல் மார்க்கமாக. தரை மார்க்கமாக விமானத்தின் மார்க்கமாக எடுத்தாலும் அது ஒரு 4000 கிலோமீட்டர் வரும். அவ்வளோ தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அங்கே உள்ள இங்கே இலங்கை கடலுக்கு ஏன் வர்றான், இது நம்ப முடியாத விஷயமா எது இருக்குன்னு கேட்டால், ஈரானுடைய கப்பல் ஈரான் பார்டரில் இருக்கணும், அவனுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கணும், அங்கனுக்குள்ளே தாக்கணும்னு சொன்னால் அது ரீசன் நமக்கு விளங்குறது. நம்மளும் எத்தனையோ ஊடகங்கள்லாம் தேடி பார்த்துட்டோம், இவன் எதுக்கு இங்கே வந்தான், என்ன இந்தியாவில் பயிற்சி எடுத்து விட்டு திரும்பும்போது தாக்கப்பட்டாருங்களா சில பேர் போடுறாங்க. இந்தியாவில் அவன் பயிற்சி, அவனுக்கு எதிரி நாடு மாதிரி பார்த்துட்டு இருக்கான், பயிற்சியாக கொடுப்பான், வாய்க்கு வந்தெல்லாம் எழுதுறாங்க, ஸ்டோரி எழுதுறாங்க. ஆனால் இது மட்டும் உண்மை, அது மூழ்கினது உண்மை. அதில் ஒரு 140 பேர் இறந்துட்டாருன்னு உண்மை. அது ஈரான் இராணுவத்துக்கு சொந்தமானது என்பது உண்மை. அதில் 35 பேர் மீட்கப்பட்டார்கள் என்பது மட்டும் இதுதான் உண்மையை தவிர, இது எப்படி நடந்துச்சு என்று சொல்வது இவன் அதை சொல்கிறான். இலங்கை அரசாங்கம் விபத்தில் சும்மா மூழ்குமுல கப்பல் போயிட்டு இருக்கும்போது சொல்கிறான். எது நடந்திருந்தாலும் இவன் எதுக்கு அங்கே போனான், இவன் அங்கே போகிறது இவனுக்கு எப்படி தெரியும், நீர்மூழ்கி கப்பலுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி இவனை அவ்வளோ தூரம் ஃபால் பண்ண தேவையில்லையா. ஈரான்லேருந்து புறப்பட்டு போயிட்டு இருந்தால் கூட 4000 கிலோமீட்டர் ஓட விட்டு அவன் தாக்குவாங்க, அவ்வளோ தூரமாக வெட்டிக்கிட்டு வருவாங்க, அவனுக்குள்ளே வச்சு அடிச்சிடலாம்ல தாக்க நினச்சோம்னு சொன்னால். இதில் பல புரியாத புதிர்கள் இருக்கிறது. இன்றைக்கி நாளைக்கு வெளிச்சம் வந்தால் வர இது தகவல் தான், ஒரு வருந்தத்தக்க ஒரு செய்தி. அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு. ஏற்கனவே உள்ள இராணுவ வீரர் அத்தனை பேருமே, அதில் போனவங்களாம் இராணுவ வீரர்கள். கடற்படைக்கு சொந்தமான விமானம்டா இராணுவம் தானே இருப்பாங்க, இராணுவம் இருப்பாங்க, மாலுமி இருப்பாங்க, அவங்களும் இராணுவத்தை சேர்ந்தவங்க தான். அப்போ இராணுவத்தில் ஒரு 150 பேர் இன்றைக்கி இறந்துருக்குறாங்க என்பது அது ஈரானுக்கு ஒரு பெரிய இழப்பு. அது இறந்தது இழப்பு தான், அது ரீசன் என்னன்னு தெரியலை. அது வச்சா சரி. இப்போ விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த ஆப்ரஹாம் கப்பல், லிங்கன் கப்பல் அடித்தாங்கல்ல, இப்போ அந்த கப்பலை தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. கப்பல் அங்கே இல்லை. சேட்டலைட்டை பார்த்தீங்கன்னா கப்பலை எடுத்துகிட்டு ஓடி போயிட்டாங்க, முதல் தாக்கவே இல்லைன்ட்டாங்க. இப்போ அமெரிக்காவுடைய என்ன செஞ்சுட்டா, அந்த கப்பல் அங்கே இருந்தால் மேலும் மூழ்கடிக்கிற அளவுக்கு பெரிய தாக்குதல் பண்ணிடுவாங்கன்னு எந்த கப்பலை வச்சு மிரட்டிக்கு பயங்காட்டிகிட்டு இருந்தானோ அந்த கப்பலை எடுத்துக்கிட்டு அமெரிக்கா ஓடி போயிட்டாங்க. இப்போ எந்த ஒரு சேட்டலைட்டையும் அந்த கப்பல் அகப்பட மாட்டேங்குது, ஓடி போச்சா. இது ஒரு பெரிய அந்த உறுதிப்படுத்துது, தாக்குனாங்க என்பது உறுதிப்படுத்துது ஒன்று. ரெண்டாவது என்னென்னு கேட்டால்,
இன்னொரு ஒரு கப்பல் ஒன்று வச்சுருக்கிறாங்க. அது இஸ்ரேலுக்கு பக்கத்தில் அதை காப்பாற்றுறதுக்காக வேண்டி கொண்டு ஜெரால்டு ஆர் போர்டுங்கிற ஒரு கப்பல் வச்சுக்கிறாங்க. இதுக்கு விட கொஞ்சம் சின்னது, அதுவும் பெரிய கப்பல் தான், அதுலேயும் விமானந்தாங்கி கப்பல் தான். இந்த ஆபிரகாம் லிங்கனை விட கொஞ்சம் சின்னது. அந்த கப்பல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இஸ்ரேல் பக்கத்தில் நிப்பாட்டியிருந்தாங்க. அதை நேற்று ராத்திரி அடித்து 3 அடுக்களையும் அடித்து தகர்த்து அது மூழ்கி கொண்டு இருக்குது. அது சரியான சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அது பெரிய எவ்வளோ தான், 2 கப்பலை வச்சு தான் உலகத்தை மிரட்டிட்டு இருந்தாங்க. மொத்தமாக 2 தான் இருக்குது. விமானந்தாங்கி கப்பல் என்ன லட்சம் இருக்கிற மாதிரி பில்டப் கொடுப்பாங்க. மொத்தமே விமானந்தாங்கி கப்பலுங்கிற விமானத்தை ஏற்றி கொண்டு போகிற கப்பல் 2 தான் வச்சுக்கிறாங்க. எந்த போராக இருந்தாலும், எந்த நாட்டை பயங்காட்டுறா இருந்தாலும் இதை தான் கொண்டு நிப்பாட்டுவாங்க. ஒன்று எடுத்துகிட்டு ஓடி போயிட்டாங்க, இன்னொன்று அடித்து தள்ளிட்டாங்கன்னா அப்போ முடிஞ்சு வச்சு அவ்வளோதான். இவனுடைய இங்கே அமெரிக்காவில் இருந்து தான் தாக்கணுமே தவிர கடலுக்குள்ள நிப்பாட்டி வச்சுக்கிட்டு பக்கத்தில் தாக்குவான்ல, அந்த வாசல் அடிஞ்சு போச்சு. பெரிய தோல்வின்னா பெரிய தோல்வி. அமெரிக்காக்காரங்களும் அவமானம் கேவலப்பட்டு நிற்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க. இது ஒரு உங்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி. இந்த தோல்விக்கு மத்தியில் அது ஒரு வெற்றி. அதுலேயும் ஒரு 200 பேர் இருந்து காலியாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் தான். அந்த கப்பல்லையும் அதுலேயும் 5000 பேர் இருக்கதா சொல்கிறாங்க. 5000 பேர் இருந்தால் கூட தாக்கணும்னு என்ன செய்வாங்கன்னா சுற்றி நிறைய படகுகள் வச்சுருப்பாங்க. அதில் தப்பிச்சு கொஞ்சம் கொஞ்சம் போயிடுவாங்க. போனாலும் ஒரு 200-300 பேர் என்ன செஞ்சுருப்பான், காலியாக இருப்பான். அது நம்பர் தெரியலை. அது ஒரு விஷயமாச்சு. அடுத்தது என்னென்னு கேட்டால், இந்த ஒரு இறந்தார் இல்லையா, காமினி இறந்தார் இல்லையா, கொல்லப்பட்டார்ல. இது கொல்லப்பட்ட பிறகு அவர் பக்கம் நியாயம் இருந்ததுக்காக நம்ம ஆதரிக்கிறோம். அவருடைய வீரத்துக்கு நம்ம ஆதரிக்கிறோம். அவருடைய தைரியத்துக்கு நம்ம ஆதரிக்கிறோம். வீரம் தைரியத்தை விட அறிவுக்கு நம்ம ஆதரிக்கிறோம். எல்லாம் பிளான், அம்புட்டு பிளான் அவர் பண்ணதான். இந்த இவ்வளவு இதுலையும் யோகனையில் இந்த அனைத்துலையும் முன்னேறி இருக்கிறாங்கன்னு சொன்னால் அனைத்துக்கும் பிரெயின் யாருன்னா இவர் தான். விளங்குதா? 40 வருஷமாக அது சிந்திச்சு என்ன மாதிரிலாம் இருந்தால் நம்ம இவ்வளோ பெரிய வல்லரசுகளை எதிர்த்து நிற்க முடியும்னு சொல்லி அவ்வளவுக்கும் பயிற்சி கொடுத்த மனுஷன் அந்த ஆள் தான். அதை நம்ம பாராட்டணும். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இப்போ ஆதரிக்கிற பேரில் அல்லாஹ்வை பார்க்குறானு சில ஆளுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய 24வது தலைமுறை இதெல்லாம் இதுக்கு உனக்கு இது என்ன, அவர் ரசூலுல்லாஹ் தலைமுறைக்கு இது ஆதாரம் இருக்குதா? அதை வந்து என்ன செய்கிறாங்க, அவன் ஷியா பரப்புறான். இவங்களும் சேர்ந்துக்கிட்டு நம்மளால் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய 40வது தலைமுறை 30வது தலைமுறையாக்கும் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அப்படியா இப்படியான்னு சொல்லி ஹுசைனுக்கு எத்தனாவது தலைமுறை, அவர் ஹசனுக்கு எத்தனாவது தலைமுறைன்னு இப்படியே போட்டு என்ன செய்கிறாங்கன்னா அவுளியாவாக பார்க்குறாங்க, மகானாக பார்க்குறாங்க. அவர் வீரன்னு சொல்லு, அவருடைய சாதனையை சொல்லு. சாதனையை யாருமே மறுக்கலையா, சாதனை செய்யத்தானே செஞ்சார். இன்றைக்கி இவ்வளோ அமெரிக்கா அமெரிக்கா ஆட்டம் காட்டுறாருன்னு அவ்வளோ பிளான் பண்ணியிருக்காருல, திட்டமிடுதலில் கட்டிக்காரராக இருந்திருக்கிறார். அதை சொல்லலாமே தவிர ஓவராக பில்டப் கொடுக்குறாங்க. நம்ம மக்கள் தவிர்த்துக்கொள்ளணும். அதை ஆதரிக்கணுன்ற வயிற்றுக்குன்னு என்ன செய்யக்கூடாது, லிமிட்டை தாண்டினா பழையபடி சிறுக்கில் வந்துடும். அப்புறம் அவருக்கு தரா கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. இங்கெங்கே அவர் பேரில் கொடிமரத்தை ஏற்றுவாங்க. அது மாதிரி வந்துடும். அந்த ஷியாவுடைய தாக்கம் வராத அளவுக்கு ஒன்று காத்துக்கொள்ளணும். அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது என்னென்னு கேட்டால், இப்போ புதிய தலைவர் தேர்ந்தெடுத்துட்டாங்க. இன்றைக்கி புதிய தலைவர் யாருன்னு கேட்டால் அவர் காமினியுடைய 2வது மகன். நான் அன்றைக்கி அந்த சம்பவம் நடந்த அன்றைக்கி ஜீவாட்டில் நான் சொன்னேன். முஜித்தபான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் இவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்தவர். இவர் காமினி இருக்கும்போதே அவர் அந்த பையனை கொண்டாந்து காட்டி இவர் தான் எனக்கு அடுத்துன்னு நியமிச்சுட்டு போயிட்டார். ப்ரொசீஜர் படி செய்கிறதுக்காக பேருக்கான ஒரு குழுவை போடுவாங்க. அந்த 3 பேர் குழு என்ன செஞ்சாங்க, இன்றைக்கி முடிவு பண்ணி அவரை தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. அவரும் இதே மாதிரி பிரில்லியன்ட், சரியான மூலக்கார ஆள் தான். நல்ல பிளான் பண்ணி திட்டமிட்டு ஒன்று ஆள் கிடையாது. அது மாதிரி நியமிச்சிருக்கிறாங்க. அது ஒரு தகவலாக போச்சு. அடுத்தது அதுக்கடுத்து இந்த ஹுர்மூஸ் இருக்கு இல்லையா, ஹுர்மூஸுங்கிறது அன்றைக்கே சொல்லியிருக்கேன். ஹுர்மூஸுன்னா ஈரானை ஒட்டிய கடற்கரை. அந்த கடல் ஒரு 50 மைல் அளவுக்கு தான் இருக்கும். அதுக்கு பின்னாடி தரை வந்துடும். விசாலமான கடலாக இருக்கும். ஈரான்கிட்ட வரும் அப்படி சுருங்கிட்டு ஒரு 50 மைல் அளவுக்கு தான் இருக்கும். அப்போ எந்த கப்பல் போனாலும் அந்த வழியை மட்டும்தான் போக முடியும். அது ஈரானுக்கு சேர்ந்த, ஈரானுடைய பார்டரில் இருக்கனால, ஈரானுக்கு சொந்தமானதாக இருக்கனால எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா எந்த கப்பலும் போகக்கூடாதுன்னு தடுத்துட்டாங்க. ஏன்னு கேட்டால் உலகம் விளங்கணும். இவங்க இவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்க, பார்த்துட்ருக்குறாங்கல்ல, அந்த வழியை உணர்றதுக்காக வேண்டி எவனுக்கும் ஆயுள் கிடைக்காது. அவன் ஐரோப்பாவுடைய சாமா எதுவும் அரபு நாட்டுக்கு வராது. அரபு நாட்டுடைய பெட்ரோல் எதுவும் ஐரோப்பாவுக்கு போகாது. சீனா உள்பட எந்த நாட்டுக்கும் போகாது. எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாங்க, நாங்கள் தடுத்துட்டோன்ட்டாங்க. தடுத்தோன்னு நாங்கள் அதை செய்வோம், கப்பல் அழிச்சிட்டோம், நாங்கள் போயிடுவோம்லாம் சொன்னாங்க. ஒன்றும் போகவே இல்லை. அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த கடல் கன்னி வெடிகள் வச்சுருக்காங்க ஈரானில். கடல் கண்ணின்னா கடலுக்குள்ளே என்ன செய்ய மிதந்துக்கிட்டே இருக்கும், கருப்பு கலராக இருக்கும். அது திமிங்கலம் மீன் மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கப்பல் வந்துச்சுன்னா அங்கே ரிமோட்டை தட்டுவாங்க. இது போய் மோதி அடிச்சிருங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. திறந்து கிடக்குன்னு வந்தாங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு கப்பலை பிடிச்சி அடித்து எரித்த உடனே ஒரு 50-100 கப்பல் வர்றாங்க அதை கடந்து போகிறதுக்காக வேண்டி.
அப்படி இப்படி ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ ஹுர்முஸை வந்து எங்கே கட்பாட்டெலாம் இருக்குது, எவனும் போக இயலாது. அது ஒன்றுமில்ல, திறந்து கிடக்கு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த ஹுர்முஸை கடந்து எவனும் போக இயலாதுன்றதை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து சீனாவுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துட்டாங்க. சீன கப்பல் மட்டும் போகலாம், சீன கப்பலை தவிர எந்த கப்பலும் என்ன செய்ய முடியாது, இதன் வழியாக போக அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு விஷயம். இந்த இடத்துல இந்த சீனான்னு வந்ததுனால இந்த சீனா ரஷ்யாவெலாம் இவங்களுக்கு எந்த மாதிரி உதவி செய்யுதுங்கிற மாதிரி ஒரு கேள்வின்னு கேட்குறாங்க. இது அன்னையிலேருந்தே கேட்குறாங்க. ஆனால் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து இந்த ஈரானில் இவ்வளோ சக்தியாக இருக்கிறாங்கல்ல, அதை இவங்க நம்ப முடியலை. ரஷ்யா தான் இவனுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னே இப்போ பில்டப் கொடுத்துட்டு வர்றாங்க. ரஷ்யா தான் அவருக்கு சொல்லுது, ரஷ்யா தான் ஆயுதம் கொடுக்குது, ரஷ்யாவுக்கு இவன் கொடுக்குறான். ஒன்றும் விளங்காம என்ன செய்கிறாங்க, ரஷ்யாவில் இவங்க சப்போர்ட்லாம் பண்ணலை. இன்னும் சொல்ல போனால் ரஷ்யா வந்து இன்றைக்கி அமெரிக்காவே இருந்துக்கிட்டு ஒரு சின்ன நாடாக இருந்துக்கிட்டு ஓட விரட்டிக்கிட்டு இருக்கிறான். ரஷ்யாக்காரன் வந்து 3 வருஷமாக சண்டை போடுறான், இன்னும் ஒருத்தன் அழிக்க தெரியல. இது என்ன, அவன் என்ன இவனுக்கு உதவி செய்ய போகிறான்? அவனே ஒரு உக்ரைன் சின்ன ஒரு நாடு, இவன் பெரிய வல்லரசுங்கிறான். வல்லரசுங்கிறதுக்குரிய சக்தியை காட்டி இருந்தால், ஒழுங்காக காட்டி இருந்தால் அது வந்து உக்ரைன் ஒன்றும் இல்லாமல் காலி ஆக்கியிருக்கலாம். அவனே வந்துக்கிட்டு அவன் ஈக்குவல் அவன் அடிக்கிறான் இவன் அடிக்கிறாங்கிற அளவில் தான் அந்த சண்டை போய்கிட்டு இருக்கு, வருஷங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறது. அப்படி நிலையில் உள்ள அவன் வந்துக்கிட்டு என்ன செய்ய, இவனுக்கு உதவி செய்கிறானா? அங்கே பயன்படுத்துகிற ஆயுதங்கள் பூராமல் ஈரானுடைய ஆயுதம் தான். ஈரான் தான் அவங்களுக்கு அந்த ஏவுகணை, அந்த ஷாஹித் ஏவுகணையெல்லாம் வந்து ஈரானுடைய தயாரிப்பு தான். அப்போ ஈரான் வந்து சுயமாகவே பலம் உள்ளவங்க. அவங்க ரஷ்யாவிட்ட வாங்கி செய்கிற அளவுக்குலாம் கிடையாது, ரஷ்யாவுக்கு கற்றுக் கொடுக்குற அளவுக்கு இருக்கிறாங்க. அது என்னென்ன இடதுசாரியாக இருக்கணும், ரஷ்யாண்டா அதை பெருமைப்படுத்துறதுக்காக என்ன செய்வாங்கன்னா ரஷ்யா சப்போர்ட் பண்ணுது. ரஷ்யா என்ன செய்யுது, ஒன்றுமே செய்யவே கிடையாது. சும்மா கண்டனம் தெரிவிப்பாங்களே தவிர ரஷ்யா ஒன்று அவ்வளோ இவனுக்கு செய்கிற அளவுக்கு ரஷ்யாட்ட கிடையாது. என்ன இருக்குது, அணுகுண்டு இருக்குது, வேணா ஒன்று தான். அவன்ட்டு எக்கச்சக்கமான உலகத்தில் அமெரிக்காவோட அதிக அணுகுண்டுகள் தயாரித்து வச்சுருக்கான். அந்த ஒன்றுக்கு பயப்படுறாங்க, அணுகுண்டை இப்போ யூஸ் பண்ண மாட்டாங்க. அணுகுண்டுங்கிற ஒரு பயங்காட்டுக்கு வச்சுருப்பாங்களே தவிர யூஸ் பண்ண மாட்டாங்க. யூஸ் பண்ணிட்டா என்ன செய்கிறதுங்கிறது தான் எல்லா நாடுகளும் பயப்படுறானே தவிர இந்த சாதாரண சண்டைகளை வந்துச்சுன்னா அவ்வளோ பயிற்சி பத்தலை. ரஷ்யாவுடைய படைகளுக்கு அந்த போர் பயிற்சி பத்தலை, அவங்கள ஆயுதம் கையாள தெரியலை, அடி வாங்குறாங்க, நிறைய அடி கொடுக்குறாங்க. கொடுத்தாலும் அந்த நாட்டுக்கு வருஷக்கணக்கில் சண்டையே தேவை கிடையாது. சாதாரண ஒரு ஹமாஸ் அடிச்சு தள்ளி டேபிள் உட்கார வச்சுட்டானே, அது கூட செய்ய முடியலையே. அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் ஒரு ஹமாஸ் கொடுத்த பதிலடி கொடுத்துருந்தா கூட நிறுத்திக்கிறோமா நம்ம அப்படின்னு வந்திருப்பாங்களே, அது மாதிரி செய்ய முடியலை. அதனால் ரஷ்யா எந்த உதவியும் செய்யறது கிடையாது, செய்ய முடியாது, செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அணுகுண்டை தவிர ஒன்றும் கிடையாது என்று யாவத்துக்கணும். சீனா உதவி செய்கிறான். சீனா என்ன செய்ய உதவி என்று சொன்னால் சில அவன் வந்து இந்த ஆயுதங்களில் வந்து ரொம்ப டெக்னாலஜி கூட இருக்கிறான், நிறைய கண்டுபிடிக்கிறான். அந்த ஆயுதங்களை வந்து விற்பனையாக ஓசியாக கொடுக்க மாட்டான். ஆயுதங்களை விற்கிறதுக்கும் கொள்கை வச்சுருப்பாங்க, எல்லோரும் கொடுக்க மாட்டாங்க. ஆயுதங்களை செஞ்சுருந்தா கூட இந்த நாட்டுக்கு கொடுக்குவோம், இந்த நாட்டுக்கு கொடுக்க மாட்டோம்னு ஒரு கொள்கை வச்சுருக்கிறாங்க. அதில் வந்து இவனுக்கு கொடுக்கணுங்கிற கொள்கையில் ஒரு சேர்த்துருக்குறாங்க. அதனால் ஈரானுக்கு வந்து நிறைய ஆயுதங்கள் வந்து விற்பனை செய்கிறாங்க. அது ஒன்று. ஈரானுக்கு வந்து இந்த சேட்டலைட் மூலமான தொழில்நுட்பத்தை கொடுக்குறாங்க. அதாவது இவன் அங்கே இருக்கான், புதுசாக உள்ள மாற்றங்கள் வந்து உடனே இவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த அமெரிக்காக்காரன் இந்த லாட்ஜெலாம் தங்கியிருக்கிறாங்க, இந்த ஹோட்டலில் இருக்காங்கன்னா அவன் தகவல் கொடுப்பான், அவங்க துல்லியமாக அடிச்சிருவாங்க. அவங்கள்ட்ட சில தொழில்நுட்பம் இருக்கிறது. இவன் நிறைய விஷயங்களுக்கு தொழில்நுட்பத்தை எடுத்து கொடுக்குறான். அந்த மாதிரியான உதவிகள் சீனாட்டிருந்து வருது. ஆனால் சீனா வந்து நேரடியாகலாம் இறங்க சொல்கிறான், நாங்களும் இறங்கணும்னு சும்மா சொல்கிறாங்க, இறங்க மாட்டாங்க. சும்மா சொல்லுவாங்களே தவிர இறங்க மாட்டாங்க. அவங்க மீது தாக்குதல் பண்ணாலே தவிர அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இறங்க மாட்டாங்க. ஈரான் சுயமாக பார்த்துக்கிற ஆயுதங்கள் வெளிநாட்டிலேருந்து வாங்குறாங்கிற வகையில் ஈரானோட வாங்குறாங்க. அது ஒரு விளைவிக்கிறேன். அடுத்து என்னென்னு கேட்டால், இது சம்மந்தம் வேறு என்ன அப்டேட் இருக்குது, ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா? அவ்வளோதான். அதுபோல் என்னென்னு கேட்டால், அதை தூதரகங்களை எல்லாம் காலி செஞ்சுட்டான் அமெரிக்கா. வந்து மத்திய கிழக்கில் உள்ள அவனுடைய தூதரகம் இருக்கும்ல, எம்பசி இனிமேல் செயற்படாது, எம்பசியை நாங்கள் காலி பண்ணிட்டோம், இதை நாட்டை விட்டு போயிடும்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ யாருக்கு தோல்வின்னு பாருங்கள். ஒரு நாட்டில் தூதரகத்தை கூட வச்சுக்கிற மாட்டோன்னு போடுறான்னு சொன்னால் திருப்பி வர முடியாது. அரபு நாடுகளும் நம்ப தயாராக இல்லை. எதுக்கு அவனுக்கு இடம் கொடுத்தாங்க, எங்களுக்கு ஒரு பாதிப்பு வரும்னா எங்களை காப்பாற்றுவான்னு தானே கொடுத்தாங்க. அவன் அடியர்னு அடிக்கிறான், காப்பாற்றுறதுக்கு ஒன்றையும் காணாமல் அது வச்சுருக்கான் இது வச்சுக்கிறோன்னா ஒன்றையும் போட்டு அடிக்கிறாங்களடா அப்படிங்கிற அளவுக்கு அரபு நாடும் இவங்களை நம்பவும் மாட்டாங்க. இவங்க விலகிட்டு என்ன செஞ்சாங்கன்னா பெரிய இதோட தோல்வி, வெற்றி தோல்வி. இதான் தோல்வி முடிஞ்சிருச்சு கதை. கப்பல் இடத்த விட்டு ஓடி போச்சுல, அதுதான் தோல்வி, தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது வந்து இருக்கிற இராணுவ தளங்களெல்லாம் காலி பண்ணிட்டாங்கல்ல, அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு தான் நீ தாக்கணுமே தவிர
சைப்ரஸில் போய் வச்சுக்கிட்டு தாக்க முடியுமே தவிர இங்கனுக்குள்ளே இருந்து தாக்குறது, இந்த துபாயிலேருந்து தாக்குறது, கத்தார்லேருந்து அந்த விளையாட்டுலாம் நடக்காதுன்னு காட்டிட்டாங்கல்ல. அந்த ஒரு விஷயத்தினால இப்போ எம்பசி தூதரகத்தை என்ன செஞ்சுட்டாங்க, மாற்றிட்டாங்க. அடுத்ததாக வந்து நேற்று சொன்னான்ல, இன்றைக்கு இரவுக்கு பயங்கரமான ரகசியமான ஒரு ஆயுதத்தை பயன்படுத்த போகிறோன்னு சொன்னாங்கல்ல. நேற்று ரைட்டு பண்ணியிருக்கிறாங்க, இஸ்ரேல் மீது ஈரானில் பண்ணியிருக்காங்க. என்ன ரகசிய ஆயுதம்னு சொன்னால், ஏவுகணை தான் அது. அந்த ஏவுகணை என்ன செய்யும்னா அப்படி வரும், வேகமாக வரும். வந்து ஒரு 1000 மீட்டருக்கு மேலே இருக்கும் பொழுது அது 10 பிரியும். அப்படியே திடீர்னு வெடிச்சேன்னு அங்கனுக்குள்ளே 10 ஏவுகணையாக பிரிஞ்சு 10 இடத்துல போய் தாக்கும். ஒரு ஏவுகணை தான். அந்த ஒரு ஏவுகணை என்ன செய்யும்னு கேட்டால் பல கிளைகளாக பிரிந்து அது 10 இடத்துலையும் குறி வைக்கும்னா. பிரிகிறது மட்டும் இல்லை, இது அங்கே போகணும், இது எங்கே போகணும்னு குறி வச்சுருவாங்க. அப்போவே நீ 10 உடையணும் மட்டும் இல்லை, அந்த ஒவ்வொரு துண்டும் கண்ணா பின்னாலாம் உழுவாது. இந்த துண்டு வந்து சிஐஏக்கு, இந்த துண்டு போலீஸுக்கு, இந்த துண்டு வந்து கமிஷனர் ஆஃபீஸுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த 10 பிரியும் போது அந்த 10க்கும் தனித்தனி ப்ரோக்ராம்கள் எழுதி அது வெடிச்சிட்டு 10ஆக போகும்போது இலக்கை போய் தாக்கும். அந்த மாதிரி வந்து ரெல்லையை வந்து ரணகலம் பண்ணியிருக்காங்க. நேற்று நைட்டு வந்து அந்த மாதிரியான ஏவுகணை நாங்கள் நினைத்து பார்க்காத ஆயுதத்தை போடுவோங்கிறாங்கல்ல, அது வந்து பயங்கரமான டேமேஜ் ஏற்படுத்தியிருக்கு. இதுதான் இன்றைக்கி உள்ள ஒரு முக்கியமான விஷயம். மீதி இருந்தால் நாளைக்கு பார்த்துக்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.